அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு இன்று வந்திருக்கக்கூடிய தை மாதத்துடைய பஞ்சமி திதி. வாழ்க்கையில் நம்முடைய கர்ம வினைகள் கரையணும், நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட தீர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா வாராகி தாய் தான். ஏன்னா வாராகி அம்மனுடைய வழிபாடுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷம். அதுவும் இந்த தை மாதத்தில் நம்ம செய்கின்ற இந்த எளிமையான ஒரு வழிபாடானது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கர்ம வினைகளும் தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகி குடும்பத்துக்கு பலவித சந்தோஷங்களையும் சுபிக்ஷங்களையும் கண்டிப்பாக தருங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், நம்முடைய வீட்டிலையாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்முடைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும், நம்ம ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஒரு காரியங்கள் நம்ம அந்த வீட்டில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த சுப காரிய விஷயங்கள் ஒவ்வொன்றா அப்படி தடைப்பட்டுட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அப்படி நமக்கு தடைபடுகின்ற அந்த ஒரு காரியங்கள் நமக்கு நல்ல எந்தவித பிரச்சனை இல்லாமல் நமக்கு நடக்கிறதுக்கு நமக்கு நம்முடைய கர்ம வினைகளும் கூட காரணமாக இருக்கலாம். அதுவும் குறிப்பாக நம்முடைய முன்னோர்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு தோஷங்கள், கர்ம வினைகள் இது எல்லாமே நீங்கினாலே போதும் நமக்கு வரக்கூடிய எல்லா சுபகாரிய விஷயங்களும் டக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். அதற்கு இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய, அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி நாள் அன்னைக்கு வாராகி அம்மனுக்கு இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டு முறை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். தெய்வ வழிபாடு அப்படின்னாலே நிச்சயமாக நம்முடைய எப்படிப்பட்ட தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாடு. அதுவும் இந்த வாராகி தாயுடைய சப்த கண்ணீருடைய இந்த வழிபாடானது நமக்கு பலவித நன்மைகள் குடும்பத்துக்கு வருங்க. எப்படிப்பட்ட தோஷமும் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். ஏன்னா எல்லாருமே ஏதாச்சும் ஒரு தோஷத்தினால தான் நமக்கு ஏதாச்சும் மாறி குடும்பத்தில் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி கஷ்டங்கள் நீங்கணும், தோஷங்கள் நீங்கணும்னா நிச்சயமாக ஒவ்வொரு பஞ்சமி திதி அன்னைக்கும் வளர்பிறையாக இருக்கட்டும், தேய்பிறையாக இருக்கட்டும், அந்த ஒரு நாளில் நம்ம சின்னதான ஒரு அகல் தீபம் மட்டும் வாராகி தாய்க்கு நீங்கள் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வீட்டிலையே நீங்கள் இதை வழிபாடு பண்ணலாம். ஏற்றி வச்சுட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சி வேண்டிக்கிட்டாலே போதும் கொஞ்சமாக உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதை கண் முன்னாடியே பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு. இன்றைக்கி சனிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய பஞ்சமிங்கிறது கூடுதலான விசேஷம். ஏன்னா அது தேய்பிரை பஞ்சமிங்கிறப்ப நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீரணும், நம்முடைய எந்த ஒரு பிரச்சனைகளும் தேய்ந்து போவதற்காக செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பரிகார முறை. எப்பயுமே பஞ்சமி திதிக்கு நமக்கு மாலையில், அதாவது ஒரு கொஞ்சம் இருட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 9 மணிக்குள்ளே இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்றணும். சின்னதான ஒரு அகல் தீபம் போதும் நமக்கு. அதை ரொம்ப பெரிய அளவில் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும்னு தேவையில்லை. எளிமையான முறையில் சின்ன ஒரு அகல் தீபம் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டுட்டு அந்த விளக்குக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சுட்டு உங்கள் கிட்ட என்ன பூக்கள் இருக்கோ, குறிப்பாக செம்பருத்தி பூ இருந்தால் ரொம்ப விசேஷம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு பூக்கள், நமக்கு நல்ல வாசனையான பூக்கள், செவ்வரளி பூக்கள், அது மாதிரியான பூக்கள் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றலாம். நிறைய பேர் இன்றைக்கி 5 தீபம் வச்சு அப்படி பஞ்சமி நாளில் 5 தீபங்கள் வச்சு ஏற்றுவாங்க. இல்லாட்டி சில குத்து விளக்கில் 5 திரி இருக்குது பார்த்திங்களா, 5 பக்கம் 5 முகங்கள் கொண்டு அப்படி தீபங்கள் ஏற்றுவாங்க. உங்கள் வீட்டுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அது மாதிரி ஒரே ஒரு தீபம் ஏற்றினா கூட ரொம்ப விசேஷம் தாங்க. அப்படி அந்த தீபம் இருக்குது பார்த்திங்களா, அந்த விளக்கில் கொஞ்சமாக நம்ம அதாவது 2 கல்கண்டு போட்டுக்கலாம். இல்லாட்டி ஒரே ஒரு சின்னதான அந்த வெல்லம் தூள் இருக்குது பார்த்திங்களா, கொஞ்சோண்டு நீங்கள் இன்றைக்கி சேர்த்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். எப்பயும் போல் சுவாமிக்கு உங்களுக்கு என்ன இருக்கோ உங்கள் வீட்டில் ஏதாவது கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, நமக்கு சமைக்கக்கூட தேவையில்லை. வாராகி வழிபாட்டுக்கு நம்ம நல்லா கழுகி சுத்தப்படுத்திட்டு அதை பச்சையாகவே நீங்கள் வச்சு கூட நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமும் வைக்கலாம், பானகம் வைக்கலாம். அப்படி இன்றைய முறையில் இன்றைக்கி நம்முடைய கர்ம வினைகள் தீர்வதற்காக நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு நிவேதனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருப்பு எள்ளோட கொஞ்சோண்டு வெள்ளைப்பொடி இருக்குது பார்த்திங்களா. நிறைய பேர் வீட்டில் நாட்டு சர்க்கரை பொடி இருக்கும், அதை கூட உபயோகப்படுத்திக்கலாம். அந்த வெள்ளைத்தூளோட கொஞ்சோண்டு கருப்பு சர்க்கரை மட்டும் போட்டுட்டு ஒரு சின்னதான ஒரு கிண்ணத்தில் நீங்கள் சுவாமிக்கு நிவேதனமாக வச்சிடணும். உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்ன உங்களுக்கு தேய்ந்து போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிட்டு நீங்கள் உங்களுக்கு எளிய மந்திரங்கள், ஓம் நமோ வார்த்தாலேயே நமகன்னு சொல்லலாம், இல்லாட்டி ஓம் வாராகி தாயே போற்றின்னு சொல்லலாம். அப்படி ஏதாச்சும் ஒரு மந்திரங்கள், இல்லாட்டி வாராகி தாயே எங்களை காப்பாற்றுமா அப்படின்னு கூட ஏதாச்சும் ஒரு எளிய முறையில் உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி அந்த முறையில்
நீங்கள் சுவாமியை நல்லா நீங்கள் வேண்டிட்டு பூஜைகள், கற்பூரம், தீபதூப ஆராதனைகள் இதெல்லாம் நீங்கள் காமிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம பிரசாதம் எடுப்போம் பார்த்தீங்களா, கிழங்கு வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பானகம் வச்சா நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எடுத்துக்கலாம். ஆனால் இந்த எள்ளும் அந்த வெல்லமும் கலந்த அந்த பிரசாதத்தை மட்டும் நம்ம எடுக்காமல் வெளியில் இருக்க அந்த எறும்புகளுக்கு நம்ம தானமாக கொடுத்துடணும். இப்போ உங்கள் வீட்டுக்கு வெளியில் மரங்கள் இருக்குன்னா தாராளமாக அந்த மரத்துக்கு கீழே இந்த எள்ளும் நமக்கு அந்த வெல்லமும் கலந்த அந்த கலவையை நீங்கள் போட்டணும். ஏன்னா எறும்பு அந்த உணவுகளை எடுத்துகிட்டு போக போக நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்முடைய கர்ம வினைகளானது நிச்சயமாக தீருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதுவும் இந்த சனிக்கிழமையில் இப்படி இந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடு பண்ணோன்னா நமக்கு எப்படிப்பட்ட கிரக தோஷங்களும் சனி தோஷங்களும் நம்முடைய கர்ம வினைகளும் வாராகி அம்மனுடைய அருளால் நிச்சயமாக நீங்கும். அதனால் இந்த அற்புதமான ஒரு நாள் எளிமையான வழிபாடுகள் தான். கண்டிப்பாக இந்த நம்ம சொல்லுகின்ற பொருட்கள் எல்லாமே நம்முடைய வீட்டில் ஏற்கனவே இருக்கும். புதுசாக நீங்கள் வாங்க தேவையே இல்லை. இருக்கிற பொருட்கள் வச்சு நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியாக சுபிக்ஷம் கிடைக்க இந்த ஒரு வழிபாட்டை இன்றைக்கி மாலையில் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் குடும்பத்துக்கு பலவித நன்மைகள் கண்டிப்பாக நடக்குங்க. இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.